ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த EVKS இளங்கோவன் காலமாகி இருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைப்பில் இருக்கிறார். முருகேசன், உடல்நலக் குறைவால EVKS இளங்கோவன் அவர்கள் காலமாகி இருக்கிறார். இப்போ நீங்க மருத்துவமனை வளாகத்தில் இருக்கீங்க. அவரோட உடல் அங்கிருந்து கொண்டு செல்லப்படுவதற்கான ஏற்பாடுகள் தொடங்கி இருக்கா? அங்க இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் என்ன? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் MLA-மான EVKS இளங்கோவன் மணப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த மாதம் 11ஆம் தேதி உடல் நலம் குன்றி சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் இன்று காலை 10-12 மணிக்கு சரியாக அவர் உடல் பிரிந்தது. இதற்கான மருத்துவமனை தரப்பிலும் இதற்கான அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இவரது உடல்நலம் குறித்து விசாரிக்க உறவினர்கள் மற்றும் பலர் வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை கடந்த மாதம் அவர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டதை வந்திருந்தார். அப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் ஏவா வேலு, மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோரும் வந்து மருத்துவமனையில் EVKS இளங்கோவனை சந்தித்தும் அவரது உறவினரிடம் அவருக்கு வழங்கக்கூடிய மருத்துவ சிகிச்சை குறித்தும் கேட்டு சென்றார்கள். இந்த சூழலில் தான் தற்போது இன்றைய தினம் வந்து அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டு மிகவும் பின்னடைவு, காலையில் அதிகாலையிலிருந்து உடல்நிலை மிகவும் பின்னடைவு ஏற்பட்டு உயிர் பிரிந்தது. 10-12 மணிக்கு உயிர் பிரிந்ததாக கூறப்படுகிறது. தற்போது அவருடைய உடல் வந்து சென்னையில் வந்து இறுதி சடங்கு செய்யப்படுமா அல்லது அவர் சொந்த ஊரான ஈரோட்டில் எடுத்து செல்லப்படுமா என்றது. ஏனென்றால் கடந்த ஆண்டு வந்து அவருடைய மகன் உடல் இறந்த போது வந்து அங்குதான் வந்து அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அந்த சூழ்நிலையில் வந்து EVKS இளங்கோவன் உடல் வந்து அடக்கம் செய்யப்படுவது சென்னையா அல்லது ஈரோடா என்ற ஒரு குழப்பத்தில் செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் வந்து அவரது உடல் வந்து சென்னையிலேயே வந்து இறுதி சடங்கு செய்வதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்படுகிறது. அவருடைய மனைவியும் வரலட்சுமி என்பவர் அதற்கான விருப்பத்தை தெரிவித்திருந்ததாக கூறப்படுகிறது. எனவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வந்து தற்போது வந்து மருத்துவமனையில் வந்து அவருடைய உடல் வந்து எம்பார்ம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து மணப்பாக்கத்தில் உள்ள EVKS இளங்கோவன் வீட்டிற்கு வந்து அவரது உடல் எடுத்து செல்லப்பட்டு அங்கு கட்சித் தலைவர்கள், உறவினர்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட பின்பு நாளை காலை 11 மணிக்கு மேல் வந்து சத்தியமூர்த்தி பவனுக்கு அவருடன் எடுத்து செல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இறுதி சடங்கு எங்கு எப்போது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதாக கூறப்படுகிறது. தற்போது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவருடைய ஆதரவாளர்கள் பலர் வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உடன் இருந்து ஏற்பாடை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தாம்பரத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். எனவே வந்து அவர் இன்னும் சிறிது நேரத்தில் வந்து மருத்துவமனைக்கு வந்து EVKS இளங்கோவன் உடலுக்கு வந்து அஞ்சலி செய்வதற்காக வருவதற்கான ஏற்பாடுகளும் பார்க்க இருப்பதாக கூறப்படுகிறது. பிரியதர்ஷினி, மருத்துவமனை வளாகத்துல இருந்து அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன அப்படின்னு குறிப்பிட்டீங்க. கட்சி தொண்டர்கள் இப்போதே அங்க ஒரு சிலர் இருக்காங்க. மேலும் நேரம் செல்ல அங்க வரக்கூடும். அதுக்கான போதிய காவலர்கள் அங்க இருக்காங்களா? பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கா? இன்னும் சரியாக எவ்வளவு நேரத்தில் அவரின் உடல் அவரின் வீட்டை சென்றடையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்ங்கிற தகவலை குடும்பத்தினரோ கட்சி வட்டாரங்களோ சொல்லியிருக்காங்களா முருகேசன்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வந்து செல்வ பெருந்தகை காலையில் வந்து விட்டார். EVKS உடல் வந்து பின்னடைவு என்று தகவல் அறிந்ததும் வந்து பார்த்துவிட்டு அவருடன் வந்து காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர்கள் மற்றும் EVKS இளங்கோவன் ஆதரவர்கள் பலர் வந்திருக்கிறார்கள். அவர் உடல் பிரிந்த பின்பு தொடர்ந்து வந்து அவருடைய மனைவிக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு கட்டமாக அவர் இறுதி சடங்கு எங்கே எப்போது நடைபெறலாம் என்பது குறித்து அவர் மனைவியுமே கேட்டு தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக வந்து மணப்பாக்கத்திலேயே வந்து அவர் இறுதி சடங்கு நடத்தலாம், அதற்கான ஏற்பாடு செய்யப்படலாம். உடல் வந்து வேறு எங்கும் எடுத்து செல்ல வேண்டாம் என்று அவர் மனம் விருப்பம் தெரிவித்திருப்பதாக தகவல் கூறப்படுகிறது. மிகப்பெரிய மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னையை முடித்துவிட்டு இங்கு வந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடு நடைபெறும் என்பதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவர் உடல் தற்போது மருத்துவமனையிலேயே எம்பார்ம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் பின்னர் மணப்பாக்கத்தில் தற்போது இருக்கக்கூடிய மருத்துவமனை பக்கத்தில் தான் அவருடைய வீடு இருக்கிறது. எனவே வந்து அவரது உடல் அங்கு எடுத்து செல்லப்பட்டு உறவினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்களுக்கு அஞ்சலிக்காக வைக்கப்படும். அதனைத் தொடர்ந்து தேவைப்பட்டால் கூட்டம் அதிகம் வந்தால் தேசிய தலைவர்கள்லாம் பலர் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலையில் வந்து இவர் வந்து தொடர்ந்து பல ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்திருக்கிறார். தன்னுடைய துணிச்சலான கருத்துக்களை, அதாவது ஆளுங்கட்சியாக தமிழகத்தில் வந்து கருணாநிதி இருந்தாலும் சரி, ஜெயலலிதா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் வந்து துணிச்சலாக அவருடைய கருத்துக்களை, எதிர்கருத்துக்களை சொல்லக்கூடிய திறமை மிக்கவர். எனவே வந்து 2014ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி திமுக கூட்டணி விலகிய பிறகு வந்து அனைத்து கட்சி தலைவர்களும், காங்கிரஸில் அனைத்து தலைவர்களும் போட்டியிட வேண்டும் என்று ஒரு கட்டளை வந்து மேலிடம் நிறைவேற்றது. அப்போது கூட சிதம்பரம், JK வாசன் உள்ளிட்ட பலர் வந்து போட்டியில் விலகிவிட்டார்கள். ஆனால் வந்து EVKS துணிச்சலாக போட்டியிட்டார். அந்த அடிப்படையில் வந்து இவருக்கு பல தலைவர்கள் வந்து தேசிய தலைவர் வந்து காங்கிரஸில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே வந்து இடவசதி போதாத காரணத்தில் வந்து சத்தியமூர்த்தி மண் வைக்கலாமா என்ற ஒரு ஆலோசனை நடைபெறுகிறது. தேவைப்பட்டால் நாளை காலை 11 மணிக்கு மேல் சத்தியமூர்த்தி மண்ணிலும் இவரது உடல் அங்கு வந்து இறுதி சடங்கு வைக்கப்பட்டு அதன் பின்னர் வந்து இறுதி சடங்கு செய்வதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்று கூறப்படுகிறது. பிரியதர்ஷினி, மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய தற்போதைய களச்சூழல் என்ன அப்படின்னு குறிப்பிட்டீங்க. மேலதிக விவரங்களுக்கு நம்ம மீண்டும் பேசலாம் முருகேசன்.